வணக்கம் நேர்களே, நான் உங்கள் பயணி முருகன். நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றிய புதிய தகவல்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. பார்த்து முடித்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளுடைய பேச்சுரிமை என்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடித்த பிறகு இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து போடும்போது இந்த குறைகளை நீக்கி போடுறதுக்கு எங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்டு. இப்போ வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 1,15,00,000 பேர் பெண்கள் வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறாத, அதாவது விடுபட்ட பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, திருமணமான விடுபட்ட பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னா அடுத்த மாதம், அதாவது ஜூலை 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் வந்து பல்வேறு இடங்களில் நடக்க போகுது. அந்த முகாமில் போயிட்டு கலந்துக்கின்னு விடுபட்ட பெண்கள் வந்து நீங்கள் எழுதி போட்டு இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து சில விதிமுறைகள் இருக்குது பெண்களுக்குன்னு சொல்லிட்டு, அந்த விதிமுறைகள்லாம் பூர்த்தியானாதான் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பித்து அவங்க வந்து சேர்த்து மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் இருக்கிற விதிமுறைகளில் 3 விதிமுறைகளை வந்து தளர்த்தி தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 தளர்வில் முதல் தளர்வு என்னென்னா, பல்வேறு அரசு துறைகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா காலமுறை ஊதியம் என்பதன் அடிப்படையில் வேலை செஞ்சு பணியாற்றி ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கிக்கின்னு வரவங்களுடைய குடும்பத்தில் யாராவது தகுதியுள்ள பெண்கள் இருந்தாங்களா, இந்த ஓய்வூதியம் வாங்குறவங்களை தவிர்த்து அந்த குடும்பத்தில் ஏதாவது தகுதியுள்ள பெண்கள் இருந்தாங்களா, அவங்களும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து பணம் வந்து மாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் தளர்வு. இரண்டாவது தளர்வு என்னென்னா, பல்வேறு அரசு திட்டங்களின் மூலமாக பார்த்தீங்கன்னா மானியம் வாங்கி அதன் மூலமாக வந்து 4 சக்கர வாகனம் வைத்திருக்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் யாராவது தகுதியுள்ள பெண்கள் இருந்தாங்களா, அவங்களும் வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் வந்து வாங்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது தளர்வு என்னன்னா, இந்திரா காந்தி தேசிய விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம், அது மட்டும் இல்லாமல் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கான ஓய்வூதியம், இது போன்ற திட்டங்களில் ஓய்வூதியம் பெற்றுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது தகுதியான பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்தின் மூலமாக விண்ணப்பித்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வாங்கலாம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுதான் மக்களே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து இந்த 3 தளர்வுகளை தான் வந்து தளர்த்தி அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.